இட்ஸ் மண்டே மார்னிங். காலையில் வெயிலே இல்லை, அதிசயமாக கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. சென்னை தானான்னு எனக்கே டவுட்டாக இருந்தது. நல்லா ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யவே போனேன். தோசை மாவு இருந்தது, சிம்பிளாக தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. ப்ரெக்னென்சி டைமில் என்னால் காலையில் எழுந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யவே முடிய மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஒரு 9:00 9:30க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுன்னு எப்படி பார்த்தாலும் 10க்கு மேலே ஆகிடுது. சரி, என்ன பண்ணுறது, பொறுமையாக தானே ஒவ்வொரு வேலையாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு நானே என்னையை தேத்திக்கிறது. உங்களுக்கெலாம் உங்களோட ப்ரெக்னென்சி ஜர்னி எப்படி இருந்தது? வாமிட்டிங் இருந்ததா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்னுமே வாமிட்டிங் இருக்குது. காலையில் எழுந்ததுமே வாமிட்டிக்கிட்டே தான் இருக்கும். நைட்டு வரைக்கும் எனக்கு அந்த சென்சேஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இடையில எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் என்னோடய ஒர்க்ஸை முடிச்சு வச்சுப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லன்ச் செய்ய வந்துடுவேன். ஏன்னா ஒரு 12:00 மேலெலாம் கிச்சனில் சுத்தமாக நிற்க முடியாது, மயக்கம் வர மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சைட் பை சைடு எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். எல்லோரும் சொன்னாங்க 5 மந்த்ஸ் வரைக்கும் வாமிட்டிங் இருக்கும், அதுக்கப்புறமா படிப்படியாக குறைஞ்சிரும், 4 மந்த்ஸ்லேயே சில பேருக்கு குறைஞ்சிரும்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையிலே எனக்கு 7 மாதம் ஓடிப்போச்சு. இன்னுமே வாமிட்டிங் இருக்க தான் செய்யுது. எப்படி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சடன் கிளைமேட் சேஞ்ச் எனக்கு ஒத்துக்கல, நிறைய பேருக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். பயங்கர கோல்ட் ஆகிடுச்சு. அதனால இன்றைக்கி வாய்க்கு எதுவுமே சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. ரசம் இருந்தது, சரி கத்திரிக்காய் வறுவல் மட்டும் பண்ணி ரைஸ் வச்சுக்கலான்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தேன். எனக்கும் ஆசை தான் குழம்பு, கூட்டு, பொரியல், வறுவல்னு வச்சு சாப்பிட்ணுன்னு. பட் நெஞ்செரிச்சல் ஒரு 4 மந்த்ஸ்லேருந்தே எனக்கு பயங்கரமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலே ஃபுட்டு மட்டும் மைல்டாக எடுத்துக்கிறது. ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்டா ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. அதுவும் டீப் ஃப்ரைலாம் பண்ணி சாப்பிட்டா ஒத்துக்கிறது இல்லை. வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அவங்க ஒரு சிரப் கொடுத்துருக்காங்க, இருந்தாலுமே எதுவுமே ஹெல்ப் பண்ணல. அந்த ஜூஸ் இல்லைனா வாட்டர்மெலன் ஃப்ரூட்டாக சாப்பிட்டா மட்டும்தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இதுக்கப்புறம் வர மாதத்துலையாவது எனக்கு இதெல்லாம் குறையுதான்னு பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்துருந்துச்சு சப்போஸ் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்க, எப்படி இது கம்மி பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.